ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வெண்ணிலா. நான் ஒரு ஆண்டர்பிரினராக இருக்கேன். என்னுடைய சொந்த ஊர் சேலம் மையனூர். எங்கள் அப்பாவோட பேர் சேகர், அம்மாவோட பேர் விஜயா. அவர் ஒரு கிரில் கான்ட்ராக்டராக இருந்தார். எனக்கு சின்ன வயசுலேருந்தே கஷ்டத்துலேயே வளர்ந்ததுனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் செய்யறதுக்கு உண்டான தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஒரே ஒரு பொண்ணு தானே, உனக்கு எதுக்கு படிப்புன்னு கேட்ட சொந்தக்காரங்க மத்தியில் என்னோட பேரண்ட்ஸ் படிக்க வச்சாங்க. ஆனால் அவங்க எதுவுமே சொன்னது கிடையாது. பட் என்னோட சொந்தக்காரங்க அந்தளவுக்கு ஒரு பொண்ணு தானேன்னு சொன்ன விஷயங்கள் இன்னைக்கு வரலும் என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதுக்காகவே நம்ம எதையாவது சாதிச்சு காட்டணுன்ற ஒரு தன்னம்பிக்கை எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்ததுனால நான் ஒரு லெக்சரராக ஆகி கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு நிலைமையில வரணுன்றதுக்காகவே நான் கஷ்டப்பட்டு படித்தேன். அந்த நேரத்தில் எனக்கு அதே சொந்தக்காரங்களால் சொந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலையில் என்னோட பாட்டி வீட்டில் எந்த ஒரு ஃபண்டமெண்டல் ஃபெசிலிட்டி இல்லாத நேரத்தில் நான் எம்காம் தொடர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். என்னுடைய ஸ்கூல்ஸ் எல்லாமே நான் சேலமில் ஷார்ட் வித்யாலயில் படித்தேன். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் பிகாம் எம்காம் முடித்தேன். எம்ஃபில் ப்ரைவேட் காலேஜில் தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கரண்ட் ஃபெசிலிட்டி கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் நான் எம்ஃபில்ல நான் படிக்க ஆரம்பித்தேன். கண்டிப்பாக நம்ம அதுலேருந்து வேலை வாங்கி நம்ம காட்டணும், எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும், நம்மளுடைய பேரண்ட்ஸை நம்ம கண்டிப்பாக தலை நிமிர்த்தி பார்க்கணுன்ற ஒரு இதில் நான் படித்தேன். படித்தது மட்டும் இல்லாமல் படித்து முடித்து ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே கையில் லெக்சரர் ஜாபோட வெளியே வந்ததோட மட்டும் அதோட நிறுத்தாமல் என்னுடைய லெக்சரர் ஜாபில் நம்ம இன்னும் என்ன படிக்கலாம் அப்படின்ட்டு நெட்டுக்கு எக்ஸாமை பாஸ் பண்ணி அதுலேயும் நான் சக்ஸஸ் பண்ணி காட்டினேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு நிறைய புக்ஸை நான் லேர்ன் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களை தான் நான் அவங்களுக்கு லைப்ரரியில் படித்து தெரிஞ்சு அவங்களுக்கு நோட்ஸாக நான் கொடுப்பேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு அவங்க புக்ஸே வாங்காமல் தான் என்னுடைய சப்ஜெக்டை படித்து பாஸ் பண்ணுவாங்க. அது எனக்கு ஒரு பெரிய கிரெடிட்டாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்னுடைய லைஃப் மூவ் ஆகிட்டு இருந்த நேரத்தில் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனது. என்னுடைய மேரேஜ் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் பேர் தர்மேந்திரா. என்னுடைய கிட்ஸோட நேம் தீரன் ஸ்ரீ, குணத்தின் ஸ்ரீ. நாங்கள் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னால் ஜாபை கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் வருஷம் கழித்து திரும்பவும் நான் ஜாபை கண்டினியூ பண்ணேன். ஜாபை கண்டினியூ பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு சுச்சுவேஷனும் க்ரியேட் ஆகலை. கண்டினியூவாக நம்ம டீச் பண்ணி அதில் என்னென்ன நியூ விஷயங்களை இன்னோவேஷனாக கொண்டு வரணுமோ அது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த தன்னம்பிக்கை தைரியம் எனக்கு வந்தது ஆஃப்டர் 21க்கு அப்புறம் தான். ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் எனக்கு அதுவரையிலுமே வந்தது கிடையாது. அந்த கொரோனா பீரியட் வந்தது. அந்த கொரோனா பீரியட் 2021 என்னோட வாழ்க்கையே ஒரு புரட்டி போட்ட ஒரு விஷயமா இருந்ததுன்னா அது ஆச்சரியமே கிடையாது. அந்த அளவுக்கு என் வாழ்க்கை புரட்டி போட்ட ஒரு விஷயமா இருக்கு இன்னைக்கு வரலும். இது பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பேரண்ட்ஸ் 2021ல் லாஸ் ஆயிட்டாங்க. என்னோட பேரண்ட்ஸ் மட்டும் கிடையாது, என்னுடைய ஹஸ்பண்டோட பேரண்ட்ஸும் தொடர்ந்து லாஸ் ஆனதுனால ஹெவி மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ரொம்ப அஃபெக்ட் ஆகி இருந்த நேரத்தில் எங்களால் என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு தெரியல. ரொம்ப ஃபினான்ஷியலாகவும் சரி ஹெல்த்தி வைஸும் சரி ரொம்ப அஃபெக்ட் ஆகி இருந்த நேரத்தில் சென்னைக்கு வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். சென்னைக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆகி வந்தோம். சென்னைக்கு வந்தபோது சென்னையில் நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ் கார்னோடுன்ற ஒரு கிராமத்தில் இருக்கேன். இந்த கிராமத்தில் தான் என்னுடைய ஒரு புதுவிதமான பிஸ்னஸை நான் ஆரம்பிக்க தொடங்கினேன். இந்த பிஸ்னஸ் நான் எப்படி ஆரம்பித்தேன்னு பார்த்தீங்கன்னா நான் வீட்லேயே லோன்லேயே இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் கண்டிப்பாக ஏதோ ஒரு கிளாஸில் உனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுல எடுத்து படிமா கிளாஸில் ஜாயின் பண்ணுங்க, ஏன்னா வீட்லேயே இருந்தீங்கன்னா அதையே நினச்சிட்டு இதாக இருக்கும். ஏன்னா கிட்ஸ் இருக்கிறதுனால என்னால் ஜாபை கண்டிப்பாக கண்டினியூ பண்ண முடியல. அதனால ஏதோ ஒன்று படிங்கன்னு சொன்னோன்னே எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், குக்கிங், அவள் விகடன் புக்ஸ் எல்லாமே ரெகுலராக நான் வாங்கி குக்கிங் இது எல்லாமே பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ இருந்தாலும் என்னுடைய ஜாபை பொறுத்தளவுக்கு அது என்னுடைய கனவு. அதை விட்டுட்டு நம்ம இந்த இடத்துல இருக்கோமேன்ற ஒரு ஃபீலிங் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. இருந்தாலும் சரி பிஸ்னஸ்ன்னும் போது நாம் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் ஒரு
ஒரு சாக்லேட் கிளாஸ்ல தான் வந்துட்டு ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல என்னால ஒரு 2000 ருபீஸ் கூட என்னால வந்துட்டு அதுல ஸ்பெண்ட் பண்ண முடியல. அவங்க கிட்ட நான் வந்து ஏதாவது உங்களால வந்து ஏதாவது ஆஃபர் வந்துட்டு கொடுக்க முடியுமா, இல்ல நான் வந்துட்டு கொஞ்சம் இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணவான்னு சொல்லிட்டு கேட்டேன்னா அவங்க முடியவே முடியாது, நீங்க வந்துட்டு ஃபுல்லா தான் பே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து எனக்குள்ள ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தினது. நாம ஏன் வந்துட்டு அந்த சுச்சுவேஷன்ல வந்துட்டு நம்மளுடைய கஷ்டத்தை தாண்டி நம்ம வெளியில வரணும்னு நம்ம நினைக்கும் போது நம்மளால ஒரு சின்ன அமௌண்ட்டை கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல ஆன்லைன் கிளாஸ்ல வந்துட்டு ஜாயின் பண்ண ஒரு கிளாஸ்ல, அந்த கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணேன் சாக்லேட் கிளாஸ் தான். அந்த சாக்லேட் கிளாஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட கிட்ஸுக்காக தான் நான் ஜாயின் பண்ணேன். கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்து அது மட்டும் இல்லாம என்னோட பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு நான் வந்து பண்ணி கொடுத்தேன். அவங்களுமே ரொம்ப நல்லா இருக்கு, இதை வந்து பிசினஸா நீங்க கொண்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு அந்த நேரத்துல தான் வந்துட்டு ஒரு விஷயம் மனசுல பட்டது. ஏற்கனவே வந்துட்டு என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு ஒரு பொண்ணு தானேன்னு பேசிட்டு இருந்தவங்க என்னோட பேரண்ட்ஸ் லாஸ் ஆன போதும் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னை வந்து ஆழமா என்னோட மனசை ரொம்ப பாதிச்சது. நீ என்ன கேக் பண்ணி விற்க போறியா, வீடு விட விற்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாங்க. அவங்களோட சிரிப்பை வந்துட்டு என்னுடைய தன்னம்பிக்கையை எடுத்து கண்டிப்பா என்னோட பேரண்ட்ஸ் வந்து வாழனாலும் அவங்கள வந்துட்டு வாழ வைக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த பிஸ்னஸை நான் வந்து கையில எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸா வந்துட்டு கேக்கு, ப்ரௌனி, குக்கீஸு, மஃபின்னு, ஸ்குவாஷு, சாக்லேட்டு, பப்ஸ், இந்த மாதிரி எல்லா கிளாஸுமே நான் ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டேன். ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஒரு தடவை தான் கற்றுக்கிட்டேன் இல்லை, நிறைய கிளாஸஸ் வந்து கற்றுக்கிட்டேன். லைப்ரரியில் நிறைய சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கும்போது மைதால நம்ம வந்துட்டு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்குமே சொல்லிட்டு ஸ்டார்டிங் எடுத்தோடனே எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்தது. என்னடா நமக்கு வந்து ஹெல்த்தியா பண்ணாம இருக்கோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நான் வந்து இன்னும் கொஞ்சம் அதுல தேட ஆரம்பிச்ச போது தான் மைதாவை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மைதான்றதும் வந்துட்டு ஒரு கோதுமையில இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அந்த மேல இருக்க தோல் வந்துட்டு ரவையாவும், அதுக்கு அடுத்த பகுதி 2வது பகுதி வந்துட்டு நம்ம கோதுமை மாவும் பயன்படுத்திட்டு இருக்கோம். உள்ள இருக்க வெள்ளையா இருக்க ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் நம்ம வந்துட்டு மைதாவா வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த மைதாவை ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, இதுல வந்துட்டு எந்த விதமான சத்துக்களும் இல்லைன்றதுனாலதான் அதை வந்துட்டு சாப்பிட வேணும்னு சொல்றாங்க. ஏன் வந்துட்டு இந்த மைதா மாதிரியான பொருட்கள் வந்து முக்கியமா எடுத்துக்க கூடாதுன்றதுக்கான காரணம், இந்த பரோட்டா மாதிரியான ஒரு கனமான பொருளை நம்ம வந்துட்டு உட்கொள்ளும் பொழுது நமக்கு வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வந்துட்டு அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி பொருளா இல்லாம இப்ப நம்ம கேக் பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம். கேக் நாம வந்துட்டு 35ல இருந்து 45 மினிட்ஸ் வரலையுமே நம்ம வந்து பேக் பண்ணி எடுக்கிறதுனால அந்த அளவுக்கு வந்துட்டு இஷ்யூ இருக்காது. ஆனாலும் நம்ம வந்து ஹெல்த்தை வந்து நம்ம மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீக்லி டுவைஸோ இல்ல மந்த்லி டுவைஸோ நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இப்படி வந்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருந்த ஸ்டார்ட் பண்ண என்னுடைய பிசினஸை வந்துட்டு இன்னும் நம்ம வந்து மேலும் கொண்டு வரணும், வெளியில வந்துட்டு இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸோ இல்ல வந்துட்டு மற்ற ப்ரிசர்வேட்டிவ் இல்லாம ஹெல்த்தியா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு முயற்சி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நான் வந்து நகர்ந்து போனேன். இந்த மாதிரி போயிட்டு இருந்த என்னுடைய பிசினஸை வந்துட்டு நான் இன்னும் வந்துட்டு மேலும் வந்துட்டு இன்டெப்தா போய் இன்னும் வந்துட்டு ஹெல்த்தியா கொண்டு வரணும்னு நினைச்சேன். அதுக்காக நிறைய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல படித்தேன். நான் வந்துட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபைடு பேக்கர். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நிறைய கிளாஸ் நான் அட்டன் பண்ணும்போது நிறைய புக்கை ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இது ஹெல்த்தியாக வந்துட்டு கொண்டு வரணும். இதில் நிறைய கெமிக்கல்ஸ் மேலே வந்துட்டு லேபிளிங் போட்டே வந்துட்டு அந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி நமக்கு வந்துட்டு தெரியாமல் நம்ம நிறைய பொருளை நம்ம வந்து உட்கொள்கிறோம். இதை வந்து கண்டிப்பாக நம்ம ஹெல்த்தியாக கொண்டு வரணும், அது வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம வந்துட்டு செய்யணும் அப்படின்றதுக்கான முயற்சிகள்ல நிறைய இறங்கினேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்தோடனே எனக்கு கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணி நான் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன். என்னென்ன ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம பண்றோம்னா கேக்கு, குக்கீஸு, ப்ரௌனி, ஸ்குவாஷு, சாக்லேட்டு, இது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கோம். மில்லட்லயும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். மில்லட் இல்லாம ஸ்ப்ரவுட்டர் மில்லட்லயும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மில்லட் இருந்தது அந்த காலத்துல எல்லாருமே வந்து மில்லட் சாப்பிட்டாங்க. அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு வர்றது. ஏன் மில்லட்டை வந்து அதிகமா எடுத்துக்கணும்னு சொல்றாங்கன்னா, சத்துக்கள் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம மில்லட்டை அப்படியே நம்ம வந்து சாப்பிட்றது கிடையாது யாருமே. அதனால நம்ம ஒரு புது விஷயமா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மில்லட்லயே வந்துட்டு நம்ம ப்ராடக்ட் எல்லாமே வந்து நான் பண்ணி கொடுத்து என்னென்ன வந்துட்டு ஸ்ப்ரவுட்டட் பண்ணி பண்ண முடியுமோ அதுவுமே வந்து பண்ணோம். மில்லட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திணை, வரகு, சாமை, குதிரைவாளி, ராகி, கம்பு, சோளம், இது எல்லாமே வந்து வச்சு நம்ம வந்து ப்ராடக்ட் வந்துட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கேக்ஸ், குக்கீஸ், இது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த குக்கீஸை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ஸ்வீட் மட்டும் கிடையாது, சில்லி ஃப்ளேக்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணியுமே வந்துட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.
இந்த ப்ராடக்ட்டை நம்ம மேக் பண்ணுறது என்னென்ன பொருளை வச்சு பார்க்குறோம்னா, வீட்டில் இருக்கக்கூடிய மைதா, சுகர், பட்டர், சால்ட் இதை வச்சு தான் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இந்த நான் யூஸ் பண்ணக்கூடிய சால்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் சால்ட்டாக வந்து கிறிஸ்டலாக வாங்கி கிரைண்ட் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். மைதா வேணாம் அப்படின்றவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக மில்லட்டை பேஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். மில்லட் மட்டும் கிடையாதுங்க, ட்ரெடிஷ்னல் ரைஸ் வச்சும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த ப்ராடக்ட்ல வந்து சுகர் வந்துட்டு மெயின் ப்ராப்ளமா இருக்கு. சுகர் அப்படின்னாலே, அதாவது கேக் அப்படின்னாலே சுகர் அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக நாம என்ன பண்றோம் அப்படின்னா, சுகருக்கு ஆல்டர்னேட்டிவா ப்ரௌன் சுகர், வெல்லம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹனி யூஸ் பண்றோம், பனவெல்லம் யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாம தென்னஞ்சர்க்கரை யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டேட்ஸு, வாழைப்பழம் இது மாதிரி எல்லாமே வந்து யூஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த பொருட்கள் வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் தான். இந்த மாதிரி நம்ம வந்து என்னுடைய பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கும்போது, நாம் மைதான்றது எனக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து என்னுடைய மைண்டை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது. நம்ம கொஞ்சம் இதாக பண்ணிகிட்டு இருக்கோமோ, அதுவும் இல்லாமல் சுகரும் மைதாவும் தான் வந்துட்டு அதிகமாக என்னை டிஸ்டர்ப் பண்ணது. கொஞ்சம் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எதாவது கொண்டு வரணும், எதாவது பண்ணணும் அப்படின்ட்டு. சுகர் நம்ம ஏன் அதிகமாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்துட்டு ஃபாண்டன் கேக்ஸ் தான் இப்போ ரொம்ப அதிகமான ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபாண்டன் கேக்ஸ் வந்து சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதுன்றதும் நமக்கு தெரியாது. ஆனால் ஃபாண்டன் கேக்ஸுன்றது ஒரு டிசைனிங் பர்பஸ்க்கு மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும், அதை சாப்பிடவே கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, 100 கிராம் ஃபாண்டன்ட்டில் டூ மச் ஆஃப் சுகர் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம அதை வந்துட்டு சாப்பிடக்கூடாது. ஒன்லி ஃபார் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன் சுகர் வந்துட்டு அதிகமாக எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்துட்டு மென்னா இருந்தா 36 கிராம்ஸும் உமனாக இருந்தால் 24 கிராம்ஸும் வந்துட்டு சுகர் எடுத்துக்கணும்னு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் நம்ம சுகர் எடுத்துக்கணும்னு ஒரு லெவல் இருக்கும்போது, இந்த ஃபாண்டன்ட்ல 100 கிராம்லேயே டூ மச் ஆஃப் சுகர் இருக்கிறனால நம்ம அதை எடுத்துக்கும் போது நமக்கு வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நிறைய எடுத்தோன்னா வாமிட்டிங் சென்சேஷன் இதெல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி சுகரோ இல்லை வந்துட்டு மைதாவோ இல்லாமல் நம்ம வந்துட்டு எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு பொருளை வந்துட்டு கண்டிப்பாக கொண்டு வரணும்னு நான் வந்துட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் அவங்களெல்லாம் கன்சல்ட் பண்ணி நான் வந்துட்டு ஒரு ப்ராடக்டை வந்துட்டு நியூவாக லான்ச் பண்ணி இப்போ ஒரு 5 months ஆகுதுங்க. இந்த 5 monthsல நம்ம என்ன ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்தி ஹெர்பல், அதாவது 100% ஆரோக்கியமான மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஹெர்பல் கேக்ஸை தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஹெர்பல் கேக்ஸு, குக்கீஸு. இதில் ஹெர்பல்னா என்ன அப்படி கொண்டு வந்திருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பனங்கிழங்கு கேக்கு, ஆவாரம்பூ, முருங்கைக்கீரை, செம்பருத்தி, சங்குப்பூ, வெற்றிலை, கற்பூரவள்ளி, துளசி, இந்த மாதிரி நிறைய விதமான பொருள் வந்துட்டு நம்ம மூலிகையோடு சேர்த்து நம்ம வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம். இப்போ குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா, மூலிகை நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொருளை நம்ம வந்துட்டு கலந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக அதை வந்துட்டு விருப்பத்தோடு சாப்பிடுவாங்க. நமக்கும் ஆரோக்கியம் கலந்த ஒரு பொருளை வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்த ஒரு திருப்தியும் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இந்த பொருளை பொறுத்தளவுக்கும் வந்துட்டு முக்கியமாக இந்த ஹெர்பல் கேக்கில் நாம் யூஸ் பண்ணுறது மில்லட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். மில்லட்டு இல்லைன்னா ட்ரெடிஷ்னல் ரைஸ் யூஸ் பண்ணுறோம், பட்டர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தென்னஞ்சர்க்கரையை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, முக்கியமாக சொல்லணும்னா எல்லா சுகரை விட ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சுகர் வந்து பார்த்திங்கன்னா தென்னஞ்சர்க்கரை நம்ம சொல்லலாம். அது வந்து இயற்கையாகவே வந்துட்டு அந்த அளவுக்கு நன்மைகள் இருக்குது அதில். ஸோ நம்ம தென்னஞ்சர்க்கரையை நம்ம பயன்படுத்தி நம்ம சாப்பிடும்போது என்னுடைய மெயின் வந்து தாட் வந்துட்டு 10 இயர்ஸ்லேருந்து 50 இயர்ஸ் வரலும் யார் வேணாலுமே எடுத்துக்கலாம். இல்லை அதுக்கு சின்ன குழந்தைங்களா இருந்தாலுமே எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த ஹெர்பல் கேக்கையே நான் வந்து கொண்டு வந்தேன். இந்த ஹெர்பல் கேக்கை வந்து நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து ஸ்வீட்னஸும் அதிகமாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பெரிய கேக்காலாம் நம்ம வந்து இதில் மேக் பண்ணி கொடுக்க மாட்டோம். கப் சைஸில் அந்த சின்ன சின்ன கப் வடிவத்தில் மட்டும் தான் நம்ம பேக் பண்ணி கொடுப்போம். ஏன் கப்பில் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா, அதோட பேக்கிங் டைம் வந்துட்டு கம்மியாக இருக்கும். அதிகமான டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி நம்ம அதிக நேரம் பேக் பண்ணி எடுக்கும்போது அதில் இருக்க ஃபுல் நியூட்ரிஷன்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால நம்ம வந்து சின்ன சின்ன கப் வடிவத்தில் மட்டும்தான் இந்த ஹெர்பல் கேக்கை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஹெர்பல் குக்கீஸுமே வந்துட்டு நம்ம ஆவாரம்பூ, முருங்கைக்கீரை, செம்பருத்தி இது எல்லாத்துலேயுமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சுகர் வேணுன்றவங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மசாலா குக்கீஸும் நம்ம இதுலேயே பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்க என்னோட இதில் திரும்ப நிறைய விஷயங்களை நம்ம புதுமையாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது கொண்டு வரணும், இன்னும் ஜாஸ்தியாக வந்துட்டு ப்ராடக்டை வந்துட்டு லான்ச் பண்ணணும். அது மட்டும்
இல்லாமல் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுல இன்னும் சில விஷயங்கள்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதில் மெயினாக நான் கஸ்டமரை வந்து எப்படி சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறேன், என்னோட யூஎஸ்பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இதில் வந்துட்டு ஹெல்த்தி குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மெயினாக நான் ஃப்ரெஷ்ஷாக தான் பேக் பண்ணி கொடுப்பேன். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதாவது உள்ளே வைக்கக்கூடிய ஃபில்லிங்ஸ் முதல் கொண்டு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணி கொடுக்குறோம். இந்த ஃப்ரெஷ்ஷாக நம்ம மேக் பண்ணி கொடுக்கும்போது அதோட டேஸ்ட் ஆகட்டும், அதோட குவாலிட்டி ஆகட்டும் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ப்ரிசர்வேட்டிவும் நான் ஆட் பண்ணுறது கிடையாது. மெயினாக சொல்லணுன்னா என்னுடைய ப்ராடக்ட்னுடைய ஹைலைட்டே நோ பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் தான். இதில் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இல்லாமல் எல்லா பொருளையுமே நம்ம வந்துட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமைஸ்ட் ஆப்ஷனும் இந்த என்னோட ப்ராடக்ட்டில் இருக்குது. இப்போ நம்ம டைரெக்டாக கஸ்டமரை வந்துட்டு சந்தித்து அவங்களுக்கு சாம்பிள் கொடுத்து அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கா, அதில் வந்துட்டு என்னென்ன இஷ்யூஸ் இருக்கா, அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை ஏதாவது டேஸ்ட் வைஸில் அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டு அது மூலியமாக தான் நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சு நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ப்ராடக்ட்டை வந்துட்டு மெயினாக நான் ஸ்டார்ட் பண்ணி நான் விசிட்டிங் கார்டு அடிச்சு இல்லை வந்துட்டு கான்டாக்ட் நம்பர் கொடுத்து சேம்பிள் கொடுக்கும்போது யாருமே அக்செப்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொன்னவங்க கூட வந்துட்டு இது மாதிரி வாங்கி பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணும்போது கொஞ்சம் தயங்குனாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஏன் வந்துட்டு பண்ணோம் அப்படின்ற மாதிரி அதை தாழ்ந்து போய் நான் உட்காரல. ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா கொடுத்த தைரியம் தான் எனக்கு வந்துட்டு அவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து நம்ம சோர்ந்து போய் உட்காடாம அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன அதை ஓவர் கம் பண்ணி எப்படி வெளியே வரணும் அப்படின்ற தன்னம்பிக்கை எனக்கு சொல்லி தான் வந்துட்டு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுன்றது ஆசைப்பட்டு தான் இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இதில் வந்து நம்மளால ஏன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க சின்ன சின்ன விஷயங்களும் நான் ஆராய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் திரும்ப வந்து ஒரு ப்ராடக்டை வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்கன்னு தோணுச்சு. ஸோ அதே மாதிரி நான் வந்து திரும்ப அவங்களுக்கு வந்து சாம்பிள் கொடுக்கறதோ இல்லை பேம்ப்ளெட் கொடுக்கறதோ முதல்ல எங்கள் நியரஸ்ட் பிளேஸில் தான் நான் வந்துட்டு ஆரம்பித்தேன். சாம்பிள் கொடுக்கறதாகட்டும், பேம்ப்ளெட் கொடுக்கறதாகட்டும், ஸ்டால் போடுறதாகட்டும், அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஃபுட் எக்ஸிபிஷன் ஆகட்டும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம போய் லேர்ன் பண்ணிட்டு நியூவாக வந்துட்டு அவங்களுக்கு வந்து சொல்றதாகட்டும், இல்லை வந்துட்டு நம்ம ஸ்டால் போடும்போது ஒவ்வொரு ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கும் போதும் அவங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ப்ராடக்டோட செல்ஃப் லைஃப் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு இப்போ நாம் ஒரு சின்ன ஸ்டாலில் போய் வந்துட்டு கேட்டோம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கூட அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களோடது வந்து செல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்குமா, இல்லை சார் இதோட குவாலிட்டி பாருங்கள், இல்லைங்க எங்களால் வந்து 3 நாள் 4 நாளைக்கு மேலே எங்களால் வச்சிருக்க முடியாது, இல்லை கேட்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. ஸோ அப்போ நான் நினச்சிருந்தேன் என்னுடைய கஷ்டத்துக்காக வேண்டி நம்ம ப்ராடக்ட்டில் வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவோ இல்லை வந்து செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து பண்ணிருக்கலாம். ஆனால் எனக்கு ஸ்டார்டிங்கே நம்ம வந்து ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணோம். இது மூலிமா நிறைய பேருக்கு வந்துட்டு கிளாஸ் எடுத்து அவங்கள வந்து உமன் என்டர்பிரனருக்கு ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக தான் மெயினாக நான் வந்துட்டு இதில் வந்து இறங்குனது. அதனால ஆர்டர் நமக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நம்ம குவாலிட்டியாக தான் பண்ணணுன்ற ஒரு முடிவோட தான் இன்னைக்கு வரலும் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். 4 வருஷமே என் பிஸ்னஸை 4 வருஷத்துக்கு மேலேயே அடிச்சு 5வது வருஷம் ஆரம்பிச்சிருச்சு. இது வரலும் நான் வந்து என்னோட பிஸ்னஸை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கான முயற்சிகளை இறங்கி இன்னைக்கு நான் சக்ஸஸ் பண்ணியும் காட்டியிருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள் நான் வந்துட்டு அதிகமாக வந்து ஸ்ட்ரகிள் பண்ணதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்டை நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து ஃபினான்ஸ் வந்துட்டு ஃபெசிலிட்டி அதிகமாக இருக்காது. ஸ்டார்டிங் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போடும்போது நம்ம கையில் வந்துட்டு கையிருப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எடுத்த உடனே அதிகமான அமௌண்ட்டை போட்டு நம்மளால ஸ்டார்ட் அப் பண்ண முடியாது. அதே மாதிரி சுச்சுவேஷன் எனக்கும் இருந்தது. நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணும்போது நிறைய ப்ராடக்ட் வாங்க முடியாது. இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராடக்டை வந்து பண்ணிட்டு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு திரும்ப மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் அப் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ப்ராடக்டை மேக் பண்ண ஆரம்பிக்கும் போது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகும். அதை வந்து எப்படி வந்து இப்போ வந்து ஒரு கேக் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்துட்டு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இல்லாமல் இல்லை வந்துட்டு ஹெர்பலாக வந்துட்டு நம்ம மேக் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சக்ஸஸ் ஆக முடியாது. கண்டிப்பாக நம்ம அதை பண்ணி கொடுக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லுவாங்க, இது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குங்க, இதில் வந்து சாஃப்டாகவே இல்லைங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கும் வந்து ஸ்டார்டிங் வந்திருக்கு. ஸோ இதையும் நான் வந்து ஓவர் கம் பண்ணி அதுலேருந்து நம்ம என்னென்ன பாடங்கள் நமக்கு இருக்குது, நம்ம எப்படி சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து மெயினாக என்னோட கஸ்டமர் வந்துட்டு ரொம்ப லாஸ்ட்டாக நான் ஃபைனலாக எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சதில் என்னோட கஸ்டமர் சொன்ன ஒரு விஷயங்கள் என்னை ஆச்சரியத்துக்கு உண்டாக்குனது. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கஸ்டமருக்கு வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு கொடுத்த ஃபீட்பேக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, ஸ்மூத்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து தொண்டை பிடிக்கிற மாதிரி இல்லைங்க. மெயினாக நிறைய கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க
சொல்லியிருக்க ஒரு இதுன்னா, இப்போ வெளியே வாங்கி சாப்பிடும்போது நமக்கு வந்து அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகுதுங்க. உங்களோட இது சாப்பிடும்போது ரொம்ப ஸ்வீட்டாகவும் இல்லாமல் மைல்டாக ரொம்ப த்ரோட் இன்ஃபெக்ஷன் இல்லை தொண்டை பிடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15+ ப்ராடக்ட்ஸை வந்துட்டு நான் வந்துட்டு யூனிக்யூ ப்ராடக்ட்ஸை வந்து பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸும் நான் கண்டக்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நமக்கு வந்து பிஸ்னஸ் அதிகமாக இல்லை. இப்போ வாரத்தில் 2 ஆர்டர் வராது, எனக்கு மாசத்துல 2 ஆர்டர் கூட வராது. அந்த அளவுக்கு இருந்தது எனக்கு ஸ்டார்டிங் பிஸ்னஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி அண்ட் மந்த்லி வந்துட்டு எப்போ வேணாலும் நமக்கு வந்து ஆர்டர் வந்துட்டு இருக்குங்க. இந்த டைம்ல தான் நான் வந்து ஆன்லைன் கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் NGO பீப்புள்ஸ்க்கு, சோஷியல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷனுக்கு வந்துட்டு நான் இந்த கிளாஸஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தேன். நான் இந்த மாதிரி கிளாஸஸ் எடுக்கும்போது இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனை வந்துட்டு என்னால் லேர்ன் பண்ணிக்கவும் முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் நிறைய உமன் என்டர்பிரினர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள ஸ்டார்ட் அப் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் எனக்கு அமைஞ்சது. இதுவரையிலும் எங்கிட்ட வந்துட்டு படித்தவங்க வந்துட்டு 260+ வந்துட்டு உமன் என்டர்பிரினர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அதில் நிறைய பேர் வந்துட்டு தொழிலை ஆரம்பித்து இப்போ பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணி ரன் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவங்க கால் பண்ணி, மேம் நீங்கள் சொன்னதை நாங்கள் வந்து செஞ்சோம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு மேம் நீங்கள் இது சொன்னது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சில ஆசிரமத்துக்கும் நான் வந்து ஃப்ரீயாக கிளாஸஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து சந்திச்ச ஒரு விஷயங்கள், ஒரு 2000 rupees இல்லாமல் நம்மளால ஒரு கிளாஸை வந்து ஜாயின் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் யாருக்கும் வரக்கூடாது. ஏன்னா ஒரு உமன்னா அவங்களுக்கு 2 விஷயம் தான் தேவை. ஒன்று தன்னம்பிக்கை, இன்னொன்று அவங்களுக்கு வந்து ஒரு தொழில், கைத்தொழில் இருக்கணும். அதை வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஈஸியாகவே அவங்களையும் அவங்க ஃபேமிலியும் கண்டிப்பாக பார்த்துக்க முடியுன்ற ஒரு சுச்சுவேஷனில் நான் வந்து ஆசிரமத்துக்கு ஃப்ரீயாக கிளாஸஸ் எல்லாமே வந்துட்டு எடுத்து கொடுத்துட்டு இருக்கேங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் எடுத்தோன்னே ஸ்டார்ட் பண்ணல. நான் வந்துட்டு MSME FSI ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். இன் பிட்வீனில் ஃபாஸ்டாக் ட்ரைனிங்னு வந்து பார்த்தீங்கன்னா நாம் வீட்டில் இருந்து தான் பண்ணுறோம். நான் வந்து வெளியே ஷாப்லாம் வச்சு பண்ணலை. இதுவரையிலுமே நான் வீட்டில் இருந்து தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீட்டில் இருந்து நம்ம பண்ணாலும் நம்ம குவாலிட்டியாக ஹைஜீனியாக நம்ம வந்து பண்ணி கொடுக்கணும் ப்ராடக்டை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபாஸ்டாக் ட்ரைனிங்குமே நான் எடுத்துக்கிட்டேன். அந்த ஃபாஸ்டாக் ட்ரைனிங்லையுமே நிறைய விஷயங்கள் வந்துட்டு நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இந்த லேர்ன் பண்ண விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக கொண்டு போகணும், எந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ராடக்டை வந்துட்டு மேக் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இது எல்லாமே. இப்போ நம்ம மெட்டீரியல் வாங்கி வைக்கிறோம்னா எடுத்தோன்னே நமக்கு ஆர்டர் வந்துட்டே இருந்ததுன்னா ஓகே, ஆர்டர் வரல அப்படின்னா நம்ம வாங்கி வச்சிருக்க மெட்டீரியல் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அந்த மாதிரியும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு வேஸ்ட் ஆகிருக்கு எனக்கு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் இப்போ அந்த விஷயங்கள்லாம் நம்ம எப்படி வந்துட்டு மெட்டீரியல்ஸ் வந்துட்டு கம்மியாக வாங்கிக்கணும், என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்துட்டு நம்ம அதிகமாக வாங்கிக்கலான்ற விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுவரையிலும் நம்ம வந்து பார்த்தது இந்த பிஸ்னஸில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ணியிருக்கோம். நம்ம ஏரியாவில் வந்துட்டு நம்ம எப்படி வந்து நம்ம ப்ராடக்டை வந்து சேல் பண்ணுறது. என்னோடதுல வந்துட்டு செல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் இப்போ க்ரீம் கேக்லாம் எடுத்துக்கிட்டோன்னா 2 to 3 hours இருக்க பிளேசஸ்க்கு மட்டும் தான் என்னால் வந்து க்ரீம் கேக்கை வந்து கொடுக்க முடியும். பர்த்டே, ஆனிவர்சரி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து 2 to 3 hours இருக்க பிளேசஸ்க்கு மட்டும் தான் கொடுக்க முடியுன்றது. ஸோ அப்போ நம்ம ஏரியாவை முதல்ல கவர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் எடுத்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் சாம்பிள் கொடுக்கறது, பேம்ப்ளெட்டை தாண்டி நான் வந்துட்டு எங்கள் ஊர் கவுன்சிலரை வந்து நான் பார்த்தேன். அவங்க வந்து வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணாலுமோ அவங்க வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காகவும் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் இருக்க பிளேஸ் ரெடில்ஸ் தாண்டி கார்னோடின்ற ஒரு சின்ன கிராமத்தில். அதில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் மேடம் ஆகட்டும், சார் ஆகட்டும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்துட்டு என்ன ஒரு சின்ன ஸ்டால் ஓப்பன் பண்ணனா கூட அவங்க வந்துட்டு வந்து அதை வந்துட்டு திறந்து வைக்கிறதுக்காகட்டும், இல்லை வேற ஏதாவது ஹெல்ப் வேணாலும் கேட்கறதாகட்டும், சின்ன சின்ன விஷயங்களும் கேர் எடுத்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளாலையும் என்னென்ன முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன். இந்த மார்க்கெட்டிங் வந்துட்டு அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு சாம்பிள்ஸ் வந்து கொடுக்கறது, அடிக்கடி வந்து ஸ்டால் போடுறது, நான் வந்துட்டு ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல், கேண்டீன் இது எல்லாமே வந்துட்டு நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன். நிறைய ஃபுட்டு எக்ஸ்போலாம் நான் வந்து விசிட் பண்ணி அதில் வந்து என்னென்ன மெஷினரிஸ் இருக்குது, அதில் எப்படி பண்ணுறாங்க இது எல்லாமே பார்த்துருக்கேன். அதே போல் வந்துட்டு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு சோஷியல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நிறையா அட்டன் பண்ணி அதில் வந்துட்டு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க, உமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க, அதில் வந்து என்னென்ன நியூவான இன்னோவேட்டிவ் விஷயங்களை வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். என்னோட மெயின் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா தான் நான் வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறது. சோஷியல் மீடியாவில் பொறுத்தளவுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீட்டில் இருந்து நம்ம பண்ணாலும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்துட்டு ரெகுலராக நான் வந்து பண்ணிட்டு இருப்பேன். வாட்ஸ்அப் மட்டும் கிடையாது, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு,
லிங்க்இன், யூடியூப் சேனல் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர், பின்ட்ரெஸ்ட் இது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கேன் நான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமாக வர ஆர்டரே வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி தான் எனக்கு அதிகமாக ஆர்டர் வரும். ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சொல்கிறது வித்தின் 2 ஹவர்ஸ்லேயே எங்களுக்கு கேக் வேணும்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து ஷாப்புன்னு நினச்சி அவங்க கால் பண்ணி கேட்பாங்க. அந்த டைமில் என்னால் பண்ணி கொடுக்க முடியாது. அதுக்காக நம்ம வந்து முன்னாடி ரெடி பண்ணி வச்சும் நம்ம கொடுக்க மாட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி அவங்க கேட்கும்போது அதுலேயும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் 1 or 2 days பிஃபோர்னு சொல்லி போட்டிருக்கனால கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஆர்டர்ஸ் வந்துட்டு நிறைய வந்துட்டுருக்கு. இது எல்லாமே நம்ம அப்ரோச் பண்ணும்போது லோக்கல் ஈவெண்ட்ஸ்லேருந்து இப்போ நான் வந்து லோக்கல் ஈவெண்ட் கான்டாக்ட் வச்சுருக்கேன். ஸோ அவங்க வந்து பர்த்டே ஈவெண்ட்டு, ஆனிவர்சரி ஆகட்டும், நமக்கு இந்த மாதிரி நம்ம ஹோம்மேடாக ஹெல்த்தியாக பண்ணுறோன்னும் போது அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு உமன் என்டர்பிரினர்ஸாக இருந்தாலும் அவங்களும் வந்து உமனாக இருக்காங்க. அந்த ஈவெண்ட் பிளானர்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் நான் வந்து கேர் எடுத்து பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் சின்ன பெட்டி கடையாக இருந்தாலும் நான் அங்கே போய் அப்ரோச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ப்ராடக்ட் நான் கொடுக்குறேங்க, உங்களுக்கு சேல் ஆகுதான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஆகலைன்னா ரிட்டன் எடுத்துக்கிறேன்னு சொல்லி நம்ம வந்து பண்ணும்போது அவங்க வந்து செல்ஃப் லைஃப் கம்மியாக இருந்தாலும் அதை வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் கொடுக்கும்போது கொஞ்சம் தயக்கத்தோடு தான் கொடுத்தேன். என்னுடைய ப்ராடக்ட் மேலே டவுட் கிடையாது. நம்ம வந்து ஒரு வில்லேஜில் இருக்கோம். அவங்க வந்து கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட டேஸ்க்குள்ளே இப்போ ஒரு 2-3 டேஸ்ன்னும் போது அதுக்குள்ளே எல்லாமே சேல் ஆகணும் அப்படின்னும் போது ஒரு டவுட்டில் தான் கொடுத்தேன். ஆனால் வந்துட்டு இன்னைக்கு ஈவினிங் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த நாள் மார்னிங்கே வந்துட்டு சேல் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சேல் ஆகும்போது எனக்கு திரும்ப வந்து ட்ரிபிளாக எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து வந்து மில்க் ஷாப்பு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் நான் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு கொடுத்துட்ருக்கேன். இப்போ 3 days ஒன்ஸ் வந்துட்டு நான் கொடுத்துட்ருக்கேன். இதை வந்து மெயினாக இந்தளவுக்கு என்னுடைய பிஸ்னஸ் வந்து போகிறதுக்கு இன்டெப்த்தாக போய் இந்தளவு சக்ஸஸ் ஆகிறதுக்கு மெயின் காரணமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உமன்ஸ் குரூப் வந்துட்டு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க தான் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு லேர்ன் பண்ணுறதுக்கோ இல்லை ஃப்ரீயாகவோ டீச் பண்ணுறதோ, என்னென்ன இதெல்லாம் நம்ம பிஸ்னஸில் என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இது எல்லாமே வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்து ஒரு வழிகாட்டியே இருக்கிறத எங்கள் உமன்ஸ் குரூப் தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மெயினாக வந்து பார்த்தோன்னா நம்ம லோக்கலில் என்னென்ன இருக்கோ, நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப் ஆகட்டும், ஸ்டால் ஆகட்டும், இல்லை வந்து வெளியில் போடக்கூடிய ஃபுட் ஸ்டாலு இந்த மாதிரி இதில் நம்ம வந்துட்டு கலந்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ப்ராடக்டை வந்துட்டு சேல் பண்ணிக்க முடியும். அதோட நம்ம பண்ணக்கூடிய இந்த மார்க்கெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து மார்க்கெட்டிங் லெவல் நமக்கு வந்துட்டு சக்ஸஸாகவே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நம்ம திரும்ப திரும்ப நியூவாக இன்னோவேட்டிவாக நம்ம லேர்ன் பண்ணி அதை வந்துட்டு வேறு ப்ராடக்ட் நியூவாக நம்ம வந்து அதில் கொண்டு வந்துட்டே புதுமையை கொண்டு வந்துட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டிங்கில் ஸ்டேபிளாக இருக்க முடியும். இந்த மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுக்கு நான் எடுத்த உடனே வந்து எல்லாருக்கும் வந்து போயிட்டு நீங்கள் இந்த ப்ராடக்டை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க, நீங்கள் சேல் பண்ணி கொடுக்குறீங்களா கேட்க மாட்டேன். போகும்போதே வந்துட்டு நம்ம வந்து சாம்பிள் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து உங்களுடைய ஷாப்பில் வைங்க, இல்லை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த கஸ்டமருக்கு வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து பொருளை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கன்சியூமராக இருந்து அவங்க வந்து எனக்கு கஸ்டமராக மாறுறாங்க. அது எப்படின்னா டேஸ்ட்டுக்காக வாங்கி சாப்பிட்டு பார்ப்பாங்க. வாங்கி சாப்பிட்டு பார்த்தோன்னே அவங்க வந்து எனக்கு ரெகுலராக கஸ்டமராக ஆகிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வேர்ட் ஆஃப் மவுத் மூலிமா இந்த மாதிரி கன்சியூமர் வந்துட்டு எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து வேற ஒரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்கிறது, அது மட்டும் இல்லாமல் அவங்களே வந்து எனக்கு வந்து ஃபீட்பேக்கும் கொடுப்பாங்க, கூகுளில் ரிவ்யூ கொடுப்பாங்க, இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸில் வைப்பாங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சு இந்த மாதிரி ஹெல்த்தியான ப்ராடக்ட் வந்து அவங்களுமே சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னுடைய கஸ்டமருமே வந்துட்டு இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்காங்க. அதோட என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கனால அவர் வந்து எனக்கு ஒரு மெயின் சப்போர்ட்டிவாக இருக்கார். இந்த பிஸ்னஸை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசனே என்னுடைய ஹஸ்பண்ட் என்னோட குழந்தைங்களும் தான். நாங்கள் பார்த்துக்குறோம் மம்மி, நீ வந்து மீட்டிங்காக இருந்தாலும் போயிட்டு வாங்க, நீங்கள் உங்களுக்கு எதாவது கிளாஸ் இருந்தாலும் நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் வந்துட்டு என் குழந்தைங்க தான். குழந்தைங்களும் ஹஸ்பண்டும் தான். அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அதில் என்னென்னலாம் வாங்கணும். இப்போ நான் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு MSME FSI வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபாஸ்டாக் ட்ரைனிங் முடிச்சிருந்தேன். இன்றைக்கி நான் Z சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். நம்ம ஹோம்மேடாக பண்ணாலும் நம்ம ப்ராடக்டை வந்துட்டு ஒரு ஹைஜீனிக்காக கொண்டு போகணுன்றதுக்குனால சர்டிஃபிகேட் வாங்கியும் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்னுடைய ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லேபிளிங்கும் நம்ம வந்து வீட்டிலேருந்து பண்ணாலும் லேபிளிங் பண்ணி அதிலே இன்க்ரீடியன்ஸு எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும், செல்ஃப் லைஃப்
என்ன, எஃப்எஸ்ஐ வாங்கியிருக்கோமா, நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர்லேருந்து எல்லா டீட்டெயிலுமே அதில் வந்து சீலிங் பண்ணி தான் கொடுப்பேன். கேக் மட்டும்தான் 2 to 3 hours வந்துட்டு நம்ம வந்துட்டு உள்ள பிளேஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். மற்ற குக்கீஸ் ஆகட்டும், ப்ரௌனி ஆகட்டும், சாக்லேட் ஆகட்டும், சாக்லேட்லாம் நான் ஸ்டார்டிங் கற்றுக்கிட்டதே வந்து கம்மியான வெரைட்டிஸ் தான். இன்னைக்கு நான் 30+ மேலே வந்து சாக்லேட்டை வந்துட்டு கிளாஸ்க்கும் நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நிறைய வெரைட்டிஸை வந்துட்டு புதுசாகவும் கொண்டு வந்துட்டுருக்கேன். அதை வந்து நான் பிஸ்னஸாகவும் இப்போ கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இது வந்து ஆல் ஓவர் இந்தியா லெவலில் நம்ம வந்துட்டு கொரியரை வந்துட்டு நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கொரியர் சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சக்ஸஸாக கொண்டு போகிறதுன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்த உடனே எல்லா பிஸ்னஸ்லையும் வந்துட்டு எடுத்த உடனே நம்ம வந்துட்டு சக்ஸஸ் பண்ணி கொண்டு போயிட முடியாதுங்க. ஸ்டார்டிங்கே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஒரு பிஸ்னஸ் நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா 3 monthsல இருந்து 3 yearsக்கு மேலேயே கூட ஆகலாம் நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு. அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அலசி ஆராய்ஞ்சு அதில் சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி சக்ஸஸாக கொண்டு போகணும், சின்ன சின்ன விஷயங்களை நான் தெரிஞ்சுட்டு தான் இதை வந்துட்டு மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். இந்த சக்ஸஸை வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் நான் வந்து கொண்டு போனேன், எப்படி சக்ஸஸ் ஆனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம ப்ராடக்டை வந்து நம்ம பண்ணி கொடுக்கும்போது நிறைய பேருக்கு வந்து அதோட டேஸ்ட் வந்துட்டு ஆகட்டும், இல்லை வந்து எனக்கு வந்து பட்டர் ஸ்மெல் வருதுங்க, இந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம அதை வந்து எப்படி சக்ஸஸாக மாற்றுறது அப்படின்னா, நம்ம ப்ராடக்டே வந்துட்டு அதை மெத்தடையே நம்ம மாற்றணும். மெத்தட்லாம் மாற்றி அந்த ப்ராடக்டை வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வந்து யார் வேணாலும் என்னோடய ப்ராடக்டை வந்து சாப்பிட்லாம், எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டில் தான் நம்ம வந்துட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது எப்படி நம்ம இந்த ப்ராடக்ட்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டை இப்போ நம்ம கேக் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு எடுத்தோடனே கேக்கை மட்டும் கொடுத்துட மாட்டோம். அவங்களுக்கு வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துட்டு கப் கேக் ஆகட்டும், இல்லை சாக்லேட் ஆகட்டும், இப்போ நம்ம கேக் கொடுக்குறோன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்கும்போது சாக்லேட் ஆகட்டும், இல்லை வந்துட்டு ப்ரௌனி ஆகட்டும், இல்லை ஸ்குவாஷ், இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஃப்ரீ கொடுக்குறேன், ஆஃபர்ஸ் வந்துட்டு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கொடுத்து தான் நம்ம வந்துட்டு இந்த பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிஸ்னஸ்க்கு மெயின் காரணம் நம்ம வந்து ஸ்டால் போடுறது, அந்த பிஸ்னஸ் பற்றின டீட்டெயிலே எக்ஸ்பிளைன் பண்ணுறது, நம்ம வச்சிருக்க பிளேஸ். நான் வந்து ஒரு ரூம் செப்பரேட்டாக பண்ணி வச்சு தான் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரூமில் வந்து நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வந்து வச்சுருக்கோம், அதை எப்படி வந்து க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக வச்சுருக்கோம் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப வந்துட்டு அதோட டீட்டெயிலில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவாக நான் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி போட்டுட்ருக்கேங்க. நம்ம யூடியூப்லேயே ஆகட்டும், இல்லை இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும், இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். அதோட மட்டும் இல்லாமல் ஸ்டால்ஸ் வந்து நம்ம போடும்போது நம்ம எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு நம்மளுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்து அந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயிலை நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. நம்ம எடுத்தோன்னே ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லலைன்னா அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம பண்ணும்போது அவங்க வந்துட்டு ரெகுலராக நமக்கு வந்து ஒரு கஸ்டமராக வந்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டல், இது எல்லாத்தையுமே நான் அப்ரோச் பண்ணியிருக்கிறதா நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணி அந்த கேண்டீனில் நம்ம கொடுக்கும்போது ப்ராடக்ட் வந்துட்டு ஸ்டார்டிங் வந்து வாங்கிட்டு, ஏன்னா எல்லாமே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் ஈஸியாக இருக்குது. ஏன்னா அவங்க சீக்கிரமாக கன்சியூம் பண்ணிக்குவாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் க்ரௌட் இருக்கிறதுனால ஈஸியாக கன்சியூம் பண்ணிக்க முடியுது அவங்களால. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஃபுட் ஃபேரு, இல்லை வந்துட்டு இப்போ ஒரு மேரேஜே இருக்கட்டும், இப்போ எனக்கு ஒருத்தங்க வந்துட்டு நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா நான் வந்து ஒரு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு போகிறது கிடையாது எப்பயுமே. அதுக்கு மாற்றியாக வந்துட்டு என்னுடைய பொருளே ஒரு கேக்கோ, இல்லை வந்து சாக்லேட்டோ, இல்லை வந்து ப்ரௌனியோ அவங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமைசேஷன் பண்ணி நானாக வந்துட்டு கொண்டு போவேன். ஸோ அந்த ப்ராடக்ட் நம்ம கொண்டு போகும்போது அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்த மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அதை வாங்கி நிறைய பேர் வந்துட்டு சாப்பிட்டு நமக்கு வந்து ஃபீட்பேக்கும் கொடுப்பாங்க. அதோட வந்து நமக்கு வந்து ஆர்டர்ஸும் வந்துட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு ஸ்டார்டிங் நம்ம பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்துட்டு ஒரு சாக்லேட்டு, கேக்கில் தான் நம்ம ஆரம்பித்தோம். ஒரு சின்னதாக தான் ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து நியூ ப்ராடக்டை நம்ம லான்ச் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம்னு சொன்னோம். இந்த நியூ ப்ராடக்டை லான்ச் பண்ணி கொண்டு போனதில் மெயினாக நம்ம சொன்னது ஹெர்பல் கேக்ஸ். இந்த ஹெர்பல் கேக்ஸில் நம்ம வந்துட்டு என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். பனங்கிழங்கு, ஆவாரம்பூ, முருங்கைக்கீரை, சங்குப்பூ, செம்பருத்தி, கற்பூரவள்ளி,
இது மட்டும் கிடையாது, நம்ம லெமன் கிராஸ் இது மாதிரி நிறைய இருக்குது, வேப்பம்பூ இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லாமே இன்னும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுன்றதுக்காக எல்லாத்தையுமே முயற்சி எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த கேக்கெல்லாம் நம்ம நார்மலாகவே வந்து மில்லட் வந்துட்டு நமக்கு வந்து சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும், இருந்தாலும் அதிகமாக நம்மளால சாப்பிட முடியாது. அந்த அதிகமாக சாப்பிட முடியாமல் திகட்டுறதுக்கு வந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம நார்மலாக வீட்டில் வந்துட்டு அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை செஞ்சாங்கன்னா அதில் எந்த ப்ரிசர்வேட்டிவுமே வந்து போட மாட்டாங்க. நான் மெயினாக வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அந்த காலத்தில் ஒரு அதிரசம் பண்ணோம் அப்படின்னா கூட அந்த மாவில் வந்து சுகர் தான் ப்ரிசர்வேட்டிவ். அதை வந்து ஒரு 1 month 2 month வரலுமே வச்சு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மெத்தடை தான் நான் வந்துட்டு இப்போது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ராடக்டை வந்து நம்ம வந்து பண்ணும்போது அதுக்குள்ளே வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஹெர்பல் கேக்கில் நம்ம உள்ளே வந்து மில்லட்டு தென்னஞ்சக்கரையை நம்ம யூஸ் பண்ணுறது மட்டும் கிடையாமல் அவங்களுக்கு வந்து அந்த திகட்டாமல் இருக்கிறதுக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு உண்டான இந்த சுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் அதில் ஆட் பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும்போது சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து திகட்டாமையும் இருக்கும். அதோட நம்ம இந்த பிஸ்னஸை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா கொண்டு போகணும் அப்படின்ட்டு நினச்சி நிறைய புது விஷயங்களை வந்துட்டு என்னோடய பிஸ்னஸில் கொண்டு வர ஆரம்பித்தேன். கேக் ஆகட்டும், குக்கீஸ் ஆகட்டும், இல்லை வந்துட்டு கப் கேக் ஆகட்டும், மஃபின் ஆகட்டும், இது எல்லாத்துலேயுமே புதுயான விஷயங்களை வந்துட்டு கொண்டு வர ஆரம்பித்தோம். இப்போ கப் கேக்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு ரசமலாய் கேக், குலோப் ஜாமுன் கேக், அது மட்டும் இல்லாமல் பாசந்தி கேக், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பாப்கார்ன் கேக், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து கிளாஸ் வந்துட்டு ஹெர்பல் கேக் மட்டும் நம்ம கிளாஸ் எடுக்கிறது கிடையாது, மீதி எல்லா ப்ராடக்ட்லையுமே வந்துட்டு நம்ம கிளாஸ் எடுத்து அவங்க வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுக்கணும். நாம் மட்டும் பிஸ்னஸ் பண்ணால் போதாது, அவங்களுமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் உமன் என்டர்பிரனராக வரணுன்றதுனால நம்ம எடுத்தோடனே ஒரு தியரி தான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுப்போம். இந்த ஒரு சாக்லேட்னா அதில் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, அது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எது சாப்பிட்டா எது நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டார்க் சாக்லேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸுங்க. சுகர் ஃப்ரீனா நம்ம டார்க் சாக்லேட் மட்டும்தான் எடுத்துப்போம். இந்த டார்க் சாக்லேட்டு நம்ம எப்படியெல்லாம் குவாலிட்டியான இன்க்ரீடியன்ஸாக நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த சாக்லேட்டாக நம்ம வந்து சாப்பிடும்போது அதில் வந்து இப்போ மில்க் சாக்லேட் ஆகட்டும், இதை நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணி அந்த காம்பினேஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளை நம்பி நம்ம ஹோம்மேடு அப்படின்னாலே ஹெல்த்தியாக பண்ணுவாங்க அப்படின்ற கன்சியூமர் அதாவது வாடிக்கையாளர்கள் வந்து ரொம்ப நம்புறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம இன்னும் எவ்வளோ ஹெல்த்தியாக கொடுக்கணுமோ அந்தளவுக்கு தான் நம்ம கொடுக்கணும். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கணும், ரெகுலராக நம்ம வந்துட்டு வரலனாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து இப்போ ஆர்டர் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணக்கூடாது. நம்ம ஒரு குவாலிட்டியாக நம்ம பண்ணி கொடுக்கணும். ரெகுலராக இந்த ஒரு ஸ்டேபிளாக இந்த மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், இவ்வளோ யூஸ் பண்ணால் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. இப்போ டார்க் சாக்லேட் இவ்வளோ ஆட் பண்ணுறோன்னா மில்க் இவ்வளோ தான் ஆட் பண்ணணும், அதுக்கு மேலே ஆட் பண்ணி நான் பண்ண மாட்டேன். அதே போல் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் அப்படி தான். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க வந்து அவங்களுக்குள்ளே வச்சிருக்க, அதாவது அவங்க பேக் பண்ணுற விஷயங்களை வந்துட்டு சில விஷயங்கள் சீக்ரெட்டாக வச்சுப்பாங்க, டீச் பண்ணும்போது அதை வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி கிடையாது. ஸ்டார்டிங்கே வந்து தியரி எல்லாமே வந்து கிளியர் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கணும் அது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா அவங்களுக்கும் வந்து ஃபியூச்சரில் சில விஷயங்கள்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கஸ்டமருக்கும் அவங்க வந்துட்டு ஒரு நல்ல ஹெல்த்தியான ப்ராடக்டை கொடுக்கணுன்றதுக்காக நான் வந்துட்டு அதை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்னுடைய ஃபியூச்சர் பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ ஹெர்பல் கேக்ஸை வந்துட்டு நியூவாக லான்ச் பண்ணியிருக்கேன். அதை தொடர்ந்து ப்ரோட்டீன் கேக்ஸ் அண்ட் குக்கீஸை வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சியில் இப்போ ரிசர்ச் போயிட்டுருக்கு. ஃபுட் நியூட்ரிஷன்ஸ் டாக்டர்ஸ் எல்லாமே கன்சல்ட் பண்ணி அதை வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ரோட்டீன் குக்கீஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெர்பல் அதாவது மில்லட் ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தானியங்களை மெயினாக இதில் கொண்டு வந்திருக்கேன். தானியங்கள்னு பார்த்தீங்கன்னா அவரைக்கொட்டை, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, அதுக்கப்புறம் கொள்ளு, நிலக்கடலை, இது எல்லாமே வந்துட்டு வச்சு பண்ணுறது தான் இந்த ப்ரோட்டீன் கேக்ஸ். இந்த ப்ராடக்ட்டை நம்ம சாப்பிடும்போது என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இப்போ ரோஸ் மில்க் ஃப்ளேவர் வந்துட்டு கேக் சாப்பிட்றோம் அப்படின்னா அதே ஃப்ளேவரை வந்துட்டு ரோஸ் மில்க்கை ஹைலைட் பண்ணி கொடுக்கும் இந்த ப்ரோட்டீன். அதே போல் இப்போ நம்ம வேறு எதாவது மேங்கோ சாப்பிட்றோம் இல்லை ப்ளூபெர்ரி சாப்பிட்றோன்னா அதை வந்து ஹைலைட் பண்ணி கொடுக்குறது தான் இந்த ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீனை வந்து பொறுத்தளவுக்கு யார் வேணாலுமே எடுத்துக்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஆகட்டும், ஹெல்த் கான்ஷியஸ் பீப்புள் ஆகட்டும், மெயினாக இதை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
சுகர், ப்ரெஷர் லெவல் எல்லாமே வந்துட்டு கண்ட்ரோலில் இருக்கும். உங்களுக்கு ப்ரோட்டீனும் வந்துட்டு ரிச்சாக கிடைக்கும் இந்த ப்ராடக்ட் நீங்கள் சாப்பிடும்போது. ஆனாலும் எந்த ப்ராடக்டாக இருந்தாலுமே நம்ம வந்துட்டு ஒரு லிமிட்டாக வீக்லி ட்வைஸ், மந்த்லி ட்வைஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ப்ரோட்டீன் கேக் அண்ட் குக்கீஸ் வந்து நம்ம வந்து இன்னும் லான்ச் பண்ணலை. ஆனால் இது எல்லாமே ரிசர்ச்சில் வந்துட்டு போயிட்டுருக்கு. இந்த ப்ரோட்டீன் கேக் அண்ட் குக்கீஸை பொறுத்தளவுக்கும் மெயினாக நான் வந்துட்டு பார்க்குறது ஹாஸ்பிட்டல்ஸும் ஸ்கூல் அண்டு காலேஜ் கேண்டீன்ஸை வந்துட்டு அப்ரோச் பண்ணி அங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்கணுன்றது தான். ஏன்னா நிறைய ஹெல்த் கான்ஷியஸ் பீப்புள் எல்லாமே வந்துட்டு இந்த கேக்கு, குக்கீஸ், சாக்லேட் இந்த பேக்கரி ஐட்டம்னாலே அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக நான் இதை வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சவர்டஃப்ன்ற அந்த ப்ரெட்டை வந்து நான் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்கணும். அதில் வந்துட்டு அதிகமான ஹெல்த்தி இருக்குது. இப்போ அந்த காலத்துலலாம் வந்து ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னாலே கண்டிப்பாக ப்ரெட்டு தான் கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ஒரு இயற்கையான ஒரு புளிக்க வச்சு கொடுக்குற ஒரு ப்ரெட்டு வந்துட்டு ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சவர்டப் ப்ரெட்டை வந்துட்டு நான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சியும் நான் இறங்கியிருக்கேன். என்னுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இருக்குது. அதாவது ப்ராஃபிட்டை வந்துட்டு ஒரு 5% வந்துட்டு மந்த்லி இன்க்ரீஸ் பண்ணணும். என்னுடைய ஆன்லைனை வந்துட்டு ரெகுலராக நான் வந்துட்டு அதில் வந்துட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறதாகட்டும், இல்லை மற்ற விஷயங்களாகட்டும், அதை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதே போல் பிஸ்னஸை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு போகணுன்றது இருக்குது. லாங் டைமாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20% 20% வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். என்னுடைய ப்ராடக்ட்டை வந்து நான் வீட்டில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஷாப்பாக கன்வெர்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு பிளானிங்லேயும் இப்போ நான் இறங்கியிருக்கேன். மெயினாக சொல்லணும் அப்படின்னா லோக்கலில் இருக்கக்கூடிய ஈவெண்ட் பிளானர்ஸ்க்கு வந்து அவங்க கூட டைப் வச்சு நம்ம வந்து எப்படி பிஸ்னஸை வந்து என்லார்ஜ் பண்ணலாம். ஒரு சென்னையில் வந்துட்டு ஒரு முடிஞ்ச அளவுக்கு நம்ம லீடிங் கம்பெனியை எப்படி பிராண்டிங்கை எப்படி கொண்டு வரலாம் ப்ராடக்டை, அதோட ஷாப்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம இன்னொரு பிரான்ச் மாதிரி நம்ம கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஷாப்பாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி அதை வந்து பிரான்ச்சஸாக வந்துட்டு கொண்டு வரதுக்கான முயற்சியிலையும் நான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். லோக்கல் பிஸ்னஸ் பீப்புள் அவங்களோட வந்துட்டு டைப் வச்சு அவங்க பிஸ்னஸோடு சேர்ந்து நம்மளோடதையும் வந்துட்டு சேர்த்து பண்ணுற மாதிரியான ஒரு இதையும் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, மில்க் ஷாப்பு, பெட்டி ஷாப் இதில் தான் கொடுத்துட்ருக்கோம். என்னோடய ப்ராடக்ட் இன்னும் அதிகமாக அதோட லேபிளிங் ஆகட்டும், பாக்ஸிங் ஆகட்டும், என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணி நாம் வந்துட்டு ஒரு மாலில், ஒரு ஷாப்பிங் மாலில், இல்லை வந்துட்டு பெரிய ஸ்டோர்லலாம் வந்துட்டு அதை கண்டிப்பாக வைக்கணுன்ட்டு நான் அதுக்குண்டான முயற்சிகள்லாம் நான் ஈடுபட்டுருக்கேன். மெயின் கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். நம்மளால எந்த அளவுக்கு வந்து ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணி வந்துட்டு பொருளை நீங்கள் உங்களால் வெளியில் வாங்கி சாப்பிட்றீங்களா, வெளியில் வாங்கி சாப்பிடாதீங்க. ஒன்று கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்த ப்ராடக்டை வந்துட்டு கற்றுட்டு நீங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க. இல்லை குழந்தைங்களுக்கு நீங்கள் வீட்லேயே ஸ்நாக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுங்க. இல்லை எங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க. வெளியில் வாங்கி சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ எங்ககிட்ட தான் நீங்கள் கற்றுக்கணும், எங்ககிட்ட தான் வாங்கணும் அப்படின்றது கிடையாது. இந்த மாதிரி வந்துட்டு ஹெல்த்தியாக பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்துட்டு நிறைய உமன் என்டர்பிரினர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்துட்டு ஸ்டார்ட் அப் பண்ண வைக்கிறத மோட்டிவ் தான் எனக்கு மெயினாக இருக்குங்க. ஏன்னா நானே வந்துட்டு ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ண முடியாத அளவுக்கு இருந்த சுச்சுவேஷன் போய் இன்றைக்கி நான் வந்துட்டு கிளாஸ் எடுத்து நிறைய பேர் வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணி அவங்க போயிட்டுருக்காங்க, ரன் பண்ணி போயிட்டுருக்காங்கன்னும் போது கண்டிப்பாக வந்துட்டு உங்களாலேயும் முடியும். ஸோ அதுக்குண்டான முயற்சிகளை தான் வந்துட்டு நான் ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுக்கலான் இருக்கேன். இந்த கோல்ஸ் மட்டும் கிடையாது, இதுலேயே வந்துட்டு நாங்கள் எங்களோட நேட்டிவ் பிளேஸில் ஒரு யூனிட்டாக ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா பிஸ்னஸ் ஹஸ்பண்டும் வந்துட்டு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு யூனிட்டாக நாங்கள் வந்து நேட்டிவ் பிளேஸில் ஆரம்பித்து அதை வந்து ஒரு பெரிய பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணி நிறைய உமன் என்டர்பிரினர்ஸ்க்கு வந்துட்டு அதில் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அதே போல் அவங்களுமே நிறைய ஸ்டார்ட் அப் பண்ண வைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய மெயின் மோட்டிவாக இருக்குது. என்னுடைய பிஸ்னஸ் ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் பண்ணதில் நிறைய அவார்ட்ஸ் வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன். பேக்கிங் பர்ஃபெக்ஷனிஸ்ட் அவார்டு, சவுத் ஐகானிக் அவார்டு, ஷெல் அவார்டு, அதே போல் என்னுடைய புக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நிறைய அவார்ட்ஸ் வந்துட்டு வாங்கி, அது மட்டும் இல்லாமல் நிறைய உமன் என்டர்பிரினர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி இன்னும் நிறைய நியூ ப்ராடக்டை வந்துட்டு நம்ம லான்ச் பண்ணணும், ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு வீட்டில் இருந்தே நம்ம வந்துட்டு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா
வெளியில நம்ம ஜாபுக்கு போய் அதிகமா ஏர்ன் பண்றதை விட நம்ம வீட்ல இருந்து தொழில் பண்றதுல அதிகமா நம்ம சம்பாதிக்க முடியுன்றத நான் இது மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம வீட்ல ஒரு ரூம்ல தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது மூலியமா நான் பண்ற ஏர்னிங்ஸ் வந்துட்டு அதிகம். ஸோ நீங்களும் ஒரு புதுசா ஒரு வீட்ல இருந்து ஒரு சின்ன முதலீடு பண்ணி நீங்க ஆரம்பிச்சு பெரிய லெவல்ல கண்டிப்பா உங்களாலையும் போக முடியும். இதுவரையிலும் எனக்கு தெரியாம நிறைய பேர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதோட எங்க வீட்டில் இருக்க என்னோட மோட்டிவேஷனே பார்த்தீங்கன்னா என்னுடைய கிட்ஸும் என்னோட ஹஸ்பண்டும் தான். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த எபிசோடு மூலிமா நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதோட இதுவரையிலும் நம்ம இந்த பிஸ்னஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். நீங்களும் இதை பார்த்து நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு நீங்களும் வந்துட்டு இது மாதிரி செயல்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த வாரம் முழுக்க மாத்தி ஓசி நிகழ்ச்சி மூலியமா என்னுடைய நிலா ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு உருவான விதத்தை பற்றியும் அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனோம் அப்படின்றத பற்றியும் நம்ம வந்து பார்த்தோம். இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வாய்ப்பளித்த ஜெயா டிவிக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள்.